இப்போ உங்க நெஞ்சில நீங்க கை வச்சு சொல்லுங்க, எப்ப மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டி மனைவி நீங்க தலைவர், நீங்க சொல்லுங்க மஷூரா. நான் என் கருத்தை சொல்றேன், நீங்க முடிவெடுங்கன்னு கொடுத்து பாருங்க. அந்த ஃபேமிலி வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா. ஒரு ஆம்லெட் ஒரு தன்மை இருக்குது. மனைவி ஒன்று சொல்லிட்டு போயிடுவா. அல்லாஹ் அப்படியே கொடுத்து வச்சுக்கிறான் ஆண்களுக்கு. ஆண்கள் எப்படின்னா பொண்டாட்டி சொல்லுவாங்க, இப்படி போகணும்ப்பா, கொழும்பு போகணும். இல்லை இல்லை இப்போ போகிறது இல்லை. சரி நீங்களாம் பார்த்து செய்யுங்க, கொஞ்ச நேரத்தில் போகணுமா, சரி வாங்க வாங்க. ஆம்பளை சூப்பர் ஈகோண்டுவாங்க சைக்காலஜியில். இது சூப்பர் ஈகோண்டா என்னண்டா, எல்லா ஆம்பளைக்கு இந்த சூப்பர் ஈகோ செக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஆம்பளை ஊட தூக்குறான்னு வைங்க, மனைவி வந்து இப்படியா இப்படியா தூக்குறது, அதோட நானே தூப்பனே சும்மா வச்சுட்டு போங்க அப்படி சொன்னால் சைக்காலஜி சொல்லுது அவன் சூப்பர் ஈகோல கை வச்சு அவன் எதையும் தாங்குவான். அவன்ட ஆண் மேலே கை வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒன்றுமே செய்யலாது. இவர் போகிறார் வெஹிக்கிளில், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, வாகனம் பெச்சாயிட்டு வைஃப் கால் அடிச்சா என்ன சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்துடுவீங்க, நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ண தெரியாதா, அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் கவனமாக வருவீங்க, ஏதோ பெச்சை போட்டு வாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நாட்டின நேரத்துக்கு நாங்கள் போவோம். இப்போ ஆம்பளோட ஈகோல கை வைக்கல. எவ்வளோ பேர் ரோட்டில் ஓடுறாங்க, நீங்கள் போனால் மட்டும்தான் பெச்சு வரும். இப்படி தானே ஓட்டுறது, எங்கேயாவது ஒரு மூலையில் போட்டிருப்பீங்க போலன்னு சொன்னால் அவன் ஈகோல கையை வச்சுட்டாங்க. ஈகோல கையை வச்சா மெல்ல மெல்ல பாயிண்ட் அவனுடைய ஈகோ இதாகிற நேரம் எனக்கு வாழை ஏலாதுன்றவன். இது ஆம்பளை பக்கம். நான் இந்த சைக்காலஜி பேச விரும்பவும் இல்லை, அதுக்குரிய நேரமும் இல்லை. நான் ஜஸ்ட் எடுத்துக்காட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏன்னா இஸ்லாம் பேசினா பேச வேண்டிய தேவையில்லை, இஸ்லாத்தில் எல்லாமே இருக்குது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த செக்ஷனில் மட்டும் கை வைக்கக்கூடாது. ஒரு மனைவி அவனை எவ்வளவுக்கு ஆம்பளை ஆக்குறோமோ அவ்வளவுக்கு அவர் ராணி, அவர் ராஜா. நீங்க ராஜா மாதிரி பார்க்கப்பட்டால் வல்லாஹி ஒரு ஆம்பளை உழைச்சி கஷ்டப்பட்டு ராணியா வைப்பான் மனைவி. அது சைக்காலஜி, அது சாதாரண விஷயம். நீங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்களே இல்லையா. அதனால இப்ப மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் குடும்ப ஆரம்பம் ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் இல்லறத்தை, குடும்ப ஆரம்பத்தில் ஆட்டோமேட்டிக்கா மனைவி கட்டுப்பட்டுருவான். கட்டுப்பட்ட ஆம்பளைக்கு அதை கொடுப்பான். ஆம்பளை ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிச்ச உடனே மனைவி எவ்வளவு சந்தோஷமா வைக்க பார்க்குறா அவ்வளோ வைக்க ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவனுடைய பொறுப்பு நஃபகா. இஸ்லாமிய திருமணம் மற்ற திருமணங்களே அவங்க வைப்பாங்க. அந்த டைம்ல மனைவி இந்த படத்தையும் நாடகத்தை உள்வாங்கி இருந்தா மாப்பிள்ளைய ஆளை பாப்பா. நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றபடி கேளுங்க. இஸ்லாமிய திருமணத்தை இப்படி ஆதிக்கம் செலுத்த இயலாது. மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட்டுக்கு கட்டுப்படுவான், கொஞ்சம் பயப்படுவான், வைஃப் மனசு நோகக்கூடாதுன்னு நினைப்பான். போக போக அவன்கிட்ட இஸ்லாம் இருக்காது, அவன் கையை நீட்ட ஆரம்பிப்பான், வீட்டுக்குள்ள பிரச்சனை. அது அங்கே இது பெரிய இதாக புரியும். நல்லா புரிஞ்சுக்கோ, பொம்பளைக்கு இப்படி பேச சொல்லி கொடுத்தது யாரு? இப்போ நீங்கள் தீர்மானிங்க பெரியவர்களே, உங்கள் வீட்டில் நீங்கள் டிவியை போட்டு கொடுத்து செஞ்ச நஞ்ச உங்கள் பிள்ளைக்கு வல்லாஹி நஞ்சை ஏற்றுறீங்க, உங்கள் பிள்ளைக்கு நஞ்சை ஏற்றுறீங்க. வல்லாஹி இது அருவருப்பான அசிங்கமான ஆபாசமான ஷைத்தானிய. இந்த ஷைத்தானியத்தை முஸ்லீம்கள் அரங்கேற்றக்கூடாது. இந்த நஞ்சை ஏற்றி 2 திருமணத்தை முடிச்சு வச்சா அவர்கள் எப்படி குடும்பம் வளர்த்துவாங்க? இவ்வளவு அன்பா பாசமா அரவணைத்து இவ்வளவு வளர்த்தவங்க குழந்தைய கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கடா. இப்ப நீங்க அழுகுறீங்க, குடும்பம் வாழலையே, இவ்வளவெல்லாம் பெருசா திருமணம் எடுத்தோமே, இப்படி எல்லாம் செஞ்சோமே, இப்படிலாம் பண்ணினோமே. அவங்க வாழ்றதுக்குரிய கல்வை நீங்க செஞ்சு கொடுக்கல. அவங்க வாழ வீட்டுக்கு வர்றாங்க, ஆயிஷா நாயகி ஃபாத்திமா இருந்தாலும் கொஞ்சம் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு உள்ள பிள்ளைகள்ல ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி. உங்களுக்குள்ள பிள்ளை எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இப்படி ஃபாத்திமா ரதியல்லாஹு கொஞ்சம் கோவப்படுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். வந்து கேட்குறாங்க, ஃபாத்திமா எங்க அலின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் கரெக்ட் முன்னா வந்திருக்குமே. கோவப்பட்டு போயிட்டாரு. எங்க போனார்? பாருக்கா போக மாட்டாரு. எங்க போவார்? கோவப்பட்டால் அவர் முஸ்லீம், அவர் பள்ளிக்கு தான் போவார், வேற எங்கேயும் போக மாட்டார். பள்ளியில் போனால் மண்ணில் நல்ல தூக்கம். அலி பின் அபி தாலிப் ஃபாத்திமாவோட கோவப்பட்டுட்டாங்க. மாமா ரசூலுல்லாஹ் என்ன போறாங்க போய்த்து, அபு துராப் மண்ணின் தந்தையே. எப்படி பேசுறாங்க பாருங்க. அலி என்று பேசல, இந்த ஜோக் அடிக்கிற மாதிரி. அபு துராப் என்னப்பா மண்ணெல்லாம் பாருங்க, மண்ணின் தந்தையே, எலும்புங்க வீட்டுக்கு போங்க. என் மகள் அப்படித்தானே அவ ஷேப் பண்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு எனக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்து, ரசூலுல்லாஹ் அடிக்க ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு நாள் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களா? இல்லை. ஆயிஷா சொன்னாங்க இல்லை, பாப்பா வந்தால் கொஞ்சம் வர சொல்லுங்களேன். போயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்ணிக்கிறாங்க அதை. என்னுடைய வாப்பா வர்ற நேரம் வீட்டுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வந்த 2 கூதல் நாள்.
ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க மகள் வந்தாங்க, நான் போறேன்ட்டாங்க ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஃபாத்திமா வந்து அந்த ஹதீஸை விவரிக்கிறாங்க. ஃபாத்திமா ரசூலுல்லாஹ் வந்தாங்க, நானும் என் கணவரும் என்ன சொல்றது பாயில அது மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு விரிக்கிறது விரிப்பில் அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருந்தா ரசூலுல்லாஹ் வந்து நடுவிலே உட்கார்ந்தார்கள். ஏன்னா அலிரதானுக்கு ரசூலுல்லாஹ் யாரு, வீட்டில் வளர்ந்த புள்ள அவர். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி உட்கார்ந்தாங்க, என்னுடைய தகப்பனின் காலின் கூதல் எனக்கு தெரிகிறது. ரசூலுல்லாஹ் வெளியிலேருந்து வந்தா உங்களுக்கு தெரியும் மதீனாவில் கூதல் வந்த எப்படி வந்துச்சா, அந்த கூதல் இன்னொரு ஆளுக்கு விளங்கு கால் கூதல், அந்த கூதல் எனக்கு தெரிகிறது. ரசூலுல்லாஹ் அப்படி நடுவில் பிரித்து நின்று என் முகத்தையும் அலி முகத்தையும் என் கணவர் முகத்தையும் பார்த்தாங்க. இன்றைக்கு சண்டையா, நான் சும்மா இருந்தோம். இந்த 2 பேரும் மஷூரா பண்ணி தான் கூட்டுது. ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சிட்டாங்கன்னா சண்டை போல. இன்றைக்கும் என் முகத்தை பார்க்குறாங்க, அலி முகத்தை பார்க்குறாங்க. என்ன ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சேர்த்து வைக்கிற விதத்தை பாருங்க. அவங்க சொன்னாங்க, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை யார சொல்லலாம், எனக்கு வேலை செய்ய கஷ்டம், எனக்கு யாராவது ஒரு வேலைக்காரர் வேணும், ஒரு அடிமையை தந்துருங்களேன், அதைத்தான் கேட்க வந்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் சொல்கிறாங்க, இன்றைக்கு குடும்ப சண்டை ஒன்றும் இல்லை, ஹெல்ப் தான் கேட்க வந்தான்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லை, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், அதெல்லாம் சரியாக போயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கருத்துடைய ஆன்மா இருக்கு அவன் மீதானே, உண்மையாக எனக்கு நான் அதை சொன்னேன், எனக்கு தேவையே படலைன்றாங்க. அல்லாஹ் அந்த தேவை இல்லாமல் ஆக்கினா கல்புக்கு ரிலாக்ஸை கொடுத்தான். அது தனியாக பேச வேண்டியது. நான் என்ன சொல்ல வாரேன்டா, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாம் குடும்பத்தை சேர்க்கிற முறை. இப்போ உங்கள் புள்ள முழுக்க எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையே. நான் அன்றைக்கு பயானுக்கு போகிறேன் டெல்தோட்டைக்கு ட்ரெயினில். அப்போ நான் சீட்டில் இருக்கிற முன்னாடி ஒரு ஃபேமிலியை நினைக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும், யாருக்கு ஏச இயலாது, அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். முஸ்லீம் ஃபேமிலியை நினைக்கிறேன். ட்ரெயின் அமைதியாக போகும். சரி, இப்படி முன்னுக்கு சீட் இருக்குன்னா இப்படி இருக்கிறேன். நான் பின்னுக்கு சீட்டில், அதாவது எனக்கு முன்னுக்கு சீட் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி முன்னுக்கு இருப்பாங்க, நான் அதுக்கெல்லாம் பின்னுக்கு நிற்கிறேன். எனக்கு விளங்குது அந்த முன்னுக்கு இருக்கிற சீட்டில் திட்டு பாட்டு சத்தம். யாரோ ஒரு யுவதி முஸ்லீம் யுவதி இப்படி முந்தானியை போட்டிருக்கிறா, பாட்டு கேட்குறா சத்தமாக போட்டு. திருமணம் முடிச்சிருப்பாவோ தெரியல. அவங்க வாப்பா, இப்போ நான் இந்த சீட்டில் பின்னுக்கு சீட்டில் இருந்தால் அவரும் எனக்கு இந்த சைடில் சீட்டில் அவங்க குடும்பத்தோடு அப்படி நிற்கிறார். வாப்பா கையை கட்டுற, அவ்வளோதான். பாட்டு நின்றுச்சா அவர் பொறுப்பு மறுமையில் அல்லாஹ் நிப்பாட்டி கேட்பான். முழு குடும்பத்துக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். சம்பாரிச்சு கொடுத்தா மட்டும் சொல்லலாது. அவ்வளோதான். உள்ளவங்க எல்லாம் பார்க்குறாங்க, பாட்டு சத்தமாக கேட்குது, அவங்களுக்கு எந்த அருவருப்பும் இல்லை. முஸ்லிம் உம்மத் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்குள்ளே வந்த கவலை வேற ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது நடக்கிறன்னு இடத்துல ரொம்ப மோசமான அறக்குறையான ட்ரெஸ்கள், அவங்க பாட்டை கேட்கறது, அவங்களுக்குள்ள கொள்கை குர்ஆன் இல்லை, ஹதீஸ் இல்லை. அவங்க வழிகாட்டுறது யாரு? இந்த அயோக்கியர்கள், இந்த ஷைத்தானியர்கள். இதை பார்க்குற நேரம் முஸ்லீம் உம்மத்தில் நிலைமை எப்படி இருக்குது? இது யாருடைய உம்மத்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம் உம்மத்தில் இதை கண்கூடா பார்க்குறோம். அவங்களுக்குள்ளே ட்ரெஸ்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து ரசூல் என்ன சொன்னாங்க, யகூதிகளும் நசாராக்களும் அவர்கள் பொந்தில் பூந்தால் பொந்துல பூர இயலாது, அவன் பூருவான், நீங்க அதை தொடர்ந்து பூருவீங்கன்றாங்க. அவன் என்ன செய்யறான் அதுதான் பியூட்டி, அதான் வேர்ல்ட். அவன் யூஸ் பண்ணினா ஃபேஸ்புக், அவன் யூஸ் பண்ணினா வாட்ஸ்அப், அவன் என்ன பண்றான் அதுதான். அது இல்லைண்டா வேர்ல்டுல அனுபவிக்க தெரியுமா? அதுல என்ன செய்யணும் அவனுக்கு அணுவணுவா கட்டம் கட்டமா பின்பற்றுவீங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எங்க இஸ்லாமிய திருமணம் நடத்துறதுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் எங்க, யுவதிகள் எங்க? இவங்களுக்கு உண்மையா போன் போட்டு கரத்தில் கெட்டுன்னு சொல்லக்கூடாது, விளங்குச்சா? கபர்ல போட்டுன்னு சொல்லணும். ஏன்டா அவங்க வாழவே மாட்டாங்களே. ஏன் வாழ மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உடைஞ்சிட்டு, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா.